இந்த காணொலியில் தனியார் வணிகத்தின் இறுதி கணக்குகள் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி கணக்கு 6 இதில் கொஞ்சம் வித்தியாசமாக விற்பனை தொகையை கணக்கிட சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி கணக்குல எல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபார கணக்கு தயாரிக்க சொல்லியிருப்பாங்க அல்லது விற்ற பொருளின் அடக்க விலையை தயாரிக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சில தகவலை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட விற்பனை தொகையை கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கணக்கில் என்னென்ன தகவல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா தொடக்க சரக்கு இருப்பு 30,000, நிகர கொள்முதல் அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்க. நிகர கொள்முதல் 2 லட்சம், இறுதி சரக்கு இருப்பு 20,000 கொடுத்துருக்குறாங்க. இங்கே கொஞ்சம் வித்தியாசமா விற்பனையில் மொத்த லாப விகிதம் 30% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை வச்சுட்டு நம்ம விற்பனை தொகையை கணக்கிடணும். எப்படி கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வீடியோ பாருங்க. பயிற்சி கணக்கு 6 பொறுத்தவரை நமக்கு விற்பனை தொகை கேட்டிருக்கிறாங்க. அதாவது கணக்கில் சில தகவல் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட விற்பனை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சரக்கு விற்றதுக்கான அடக்க விலையை கண்டுபிடிச்சிக்கிறோம். சரக்கு விற்றதற்கான அடக்க விலை. இப்போ இதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? இது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா தொடக்க சரக்கு இருப்பு ப்ளஸ் உற்பத்தி செய்வதற்கான அடக்க விலை, அப்புறம் கொள்முதல், இதெல்லாம் பார்த்துருக்குறோம். இந்த கணக்கை பொறுத்தளவில் நமக்கு கொள்முதல் மட்டும்தான் இருக்குது. நேரடி செலவுகள் கூட கிடையாது. நேரடி செலவுகள் இருந்தால் நேரடி செலவுகள் எடுத்துக்கிறோம். சரிங்களா? சரக்கு விற்றதுக்கான அடக்க விலை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? தொடக்க சரக்கு இருப்பு ப்ளஸ் கொள்முதல் ப்ளஸ் உற்பத்தி செய்வதற்கான அடக்க விலை ப்ளஸ் நேரடி செலவுகள் 4 எடுக்கணும். இந்த கணக்கை பொறுத்தவரை நமக்கு 2 மட்டும்தான் இருக்குது, அதை எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து மைனஸ் இறுதி சரக்கு இருப்பு. இப்போ தொடக்க சரக்கு இருப்பு நமக்கு 30,000. கொள்முதல் அவங்களே நிகர கொள்முதல் கொடுத்துருக்காங்க இல்லையா? 2 லட்சம். 2 மட்டும்தான் இருக்குது. மைனஸ் இறுதி சரக்கு இருப்பு 20,000. அப்போது 2,30,000 20,000 நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்போது 2,10,000 என்பது சரக்கு விற்றதற்கான அடக்க விலை. சரிங்களா? சரக்கு விற்றதுக்கான அடக்க விலையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 2,10,000. இப்போ கணக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா விற்பனையில் மொத்த லாபம் 30% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ விற்பனை நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. அப்போது விற்பனை எவ்வளோன்னு தெரியாதனால அதை என்ன செய்கிறோம் அப்படின்னா 100ன்னு வச்சுக்கிறோம். சரியா? விற்பனை தெரியாதனால அதை நம்ம 100ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா விற்பனையில் மொத்த லாபம் 30% அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விற்பனை 100ஆக இருந்ததுன்னா மொத்த லாபம் 30%, அதான் அர்த்தம். சரியா? கணக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா? விற்பனையில் மொத்த லாப விகிதம் 30% அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விற்பனையில் 30% மொத்த லாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீதம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 70 இருக்கும். அப்போ இந்த 70 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சரக்கு விற்றதற்கான அடிப்படையாக இருக்கும். சரக்கு விற்றதற்கான அல்லது சரக்கு விற்பனைக்கான அடக்க விலை 70 ரூபாயாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சரக்கு விற்றதுக்கான அடக்க விலை 2,10,000 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுக்குரிய சதவீதம் 70 அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு தேவை என்ன? விற்பனை. அப்போ விற்பனை எவ்வளவு? 100. அப்போ இந்த விற்பனை தொகையை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா விற்பனை ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பாருங்கள். 2,10,000 என்னது? அடக்க விலை. அப்போ 2,10,000 அடக்க விலை எவ்வளோ வந்திருக்குது? 70%. அதாவது அடக்க விலை 70. அப்போது விற்பனை எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். விற்பனை எவ்வளவு நம்ம போட்டுருக்குறோம்? 100. அப்போ இது எப்படி பெருக்கிறதுன்னு பாருங்கள். அது அப்படியே எழுதிக்கிறோம். 2,10,000 அப்படியே எழுதிக்கிறோம். பெருக்கல் 100 அப்படிங்கிறப்போ 2 0 சேர்த்து வரும் பை 70. இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கட் பண்ணிடுறோம், வகுக்கிறோம். 3 × 7 21. 1 2 3 4 5 0 மீதம் இருக்குது. அப்போ விற்பனை தொகை எவ்வளவு? 3 லட்ச ரூபா.